friends, last வீடியோல நம்ம சர்க்யூட் அனாலிசிஸ் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ இனி வந்து நம்ம கேட் எக்ஸாம்ல கேட்டிருந்த சர்க்யூட் தியரியில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். தி வோல்டேஜ் V in the figure is. ஸோ இந்த சர்க்யூட்ல வந்து V அப்படிங்கிறது இந்த A and B டெர்மினலுக்கு அக்ராஸாக எடுக்கிற வோல்டேஜ் தான் V. ஓகே, ஸோ V அப்படிங்கிறது இந்த ஏபி டெர்மினலில் மெஷர் பண்ணுற வோல்டேஜ் தான் V. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு அக்ராஸாக தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் வோல்டேஜ். அப்போ இங்கே உள்ள வோல்டேஜும் என்னவா தான் இருக்கும், 10 தான் இருக்கும். இப்போ V is equal to 10 volt. Next problem, the current I4 in the circuit is equal to. So இந்த சர்க்யூட்ல இந்த I4 current value கண்டுபிடிக்கணும். ஸோ I4 தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டோட்டல் கரண்ட் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, கேபிட்டல் I. அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுக்கல. இந்த டோட்டல் கரண்ட் I தான் வந்து இந்த லூப்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, ரைட்? அதோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த லூப்ல ஃப்ளோ ஆகுறப்போ இந்த மாதிரி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த I, கேபிட்டல் I கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய I4 கரண்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, ரைட்? இந்த ரெசிஸ்டர்லயும் சேம் கரண்ட் கேபிட்டல் I தான் ஃப்ளோ ஆகுது, பட் அதோட பொலாரிட்டி மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேவா? இப்போ I4 கரண்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் I. இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I தான், ஆனால் அதோட பொலாரிட்டி மட்டும் டிஃப்ரெண்ட், அதனால மைனஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேபிட்டல் I, இந்த கரண்ட் I வந்து இந்த மாதிரி இந்த நோடில் என்டர் ஆகுது. இந்த பிரான்ச்சில் வந்து என்ன ஆகும், இங்கேயும் டிவைட் ஆகும் இந்த கரண்ட்டு. ஓகேவா? அந்த டிவைட் ஆகிற கரண்ட்டை I1 அண்ட் I0 அப்படின்னு நேம் பண்ணியிருக்கிறாங்க. அதோட வேல்யூவும் கொஷின்லே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கரண்ட் இந்த மாதிரி என்டர் ஆகுது, இது இந்த பிரான்ச்சில் இந்த மாதிரி டிவைட் ஆகுது. அது I1 அண்ட் I0 அந்த மாதிரி டிவைட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா படி என்னன்னு தெரியும், சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் த நோட் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த கரண்ட் லீவிங் த நோட். ஸோ இந்த நோடில் என்டர் ஆகிற கரண்ட் வந்து I ஈக்குவல் டு லீவிங் த நோட், இதுலேருந்து வெளியில் போகிற கரண்ட் வந்து I1 ப்ளஸ் I0. ஸோ இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ 5 ப்ளஸ் 7 which is equal to 13 amps. ஸோ கேபிட்டல் ஐயோட வேல்யூ 13 amps. நமக்கு தெரியும் ஸ்மால் I4 கரண்ட், அந்த I4 கரண்ட் என்னது, மைனஸ் கேபிட்டல் I. கேபிட்டல் ஐயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 13 amps. ஸோ மைனஸ் 13 amps. This is the answer. Next problem, the voltage V in figure is equal to. ஸோ இந்த சர்க்யூட்ல இந்த வோல்டேஜ் V வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இந்த ரெசிஸ்டர்ல உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, அதுக்கு பேரலாக ஒரு 2 ohm ரெசிஸ்டர் இருக்கு. ஸோ நமக்கு தெரியுமா, எப்போதுமே வந்து வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸ்ல தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பேரலில் ரெசிஸ்டர் இருந்தால் இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 5 வோல்ட் சோர்ஸ் இருக்குது, தென் இங்கே ஒரு ரெசிஸ்டர், அதோட பொலாரிட்டி மைனஸ், இங்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து V. ஸோ இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் 4 வோல்ட், தென் இங்கே ஒரு 4 வோல்ட். ஸோ இங்கே வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் சம் ஆஃப் வோல்டேஜஸ் இன் அ க்ளோஸ்டு பாத் இஸ் ஈக்குவல் டு 0, ரைட்? ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இப்போ இங்கே வந்து கரண்ட் டைரக்ஷன் வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். இந்த கரண்ட் டைரக்ஷன் வந்து எப்போவுமே நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கிட்ட போகிறச்ச நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ், ஓகே, டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எண்ட் போகிறதுனால +5. ஓகே, 5. இங்கே வந்து நெகட்டிவ் டெர்மினல், ரைட்? அப்போ -4. இதே கரண்ட் இங்கே வரச்ச இங்கே என்ன இருக்குது, மைனஸ் டெர்மினல் தான். ஸோ -4. இங்கே வரப்போ இது என்னது, டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் எண்ட். அப்போது
V equal to 0. Okay, KVL apply பண்ணிருக்கோம். That is sum of voltages around a closed path is equal to 0. இங்க current direction கொடுக்காதனால நம்மளே வந்து clockwise directionல assume பண்ணிருக்கோம். So இது வந்து positive terminal enter ஆகுறனால plus 5. இங்க வந்து current negative terminal enter ஆகுறனால minus 4. இங்கேயும் வந்து என்னது negative endல தான் current direction வந்து positive to negative தான் போகுது. அதனால minus 4. இந்த ரெசிஸ்டர்ல வந்து towards positiveங்கிறனால plus V equal to 0. அப்போ இங்க வந்து 5 minus 8 plus V is equal to 0. இப்போ voltage V is equal to 3 volt. This is the answer. The voltage across the terminal A and B in the figure is. So இந்த circuitல இந்த AB terminalக்கு across உள்ள voltage கண்டுபிடிக்கணும். That means இந்த 2 ohm resistorல உள்ள voltage கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா உங்கள் ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க 3 amps அப்படின்ட்டுன்னு. இதுக்கு சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். பட் இங்கே வந்து சீரீஸ் ரெசிஸ்டர் 1 ohm கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து இந்த சர்க்யூட்டில் நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கரண்ட் வந்து இந்த நோடில் இப்படி என்ட்ரு ஆகுது. ஓகே, இந்த 3 amps கரண்ட் வந்து டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த நோடு இந்த ஏங்கிற நோடுக்கு என்ட்ரு ஆகுது. இங்கே உள்ள வோல்டேஜை நம்ம VA அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஓகே, கிரவுண்ட் பண்ணியிருக்கிறனால அது 0 தான் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஸோ இந்த மாதிரி நோட் வோல்டேஜஸ் கொடுத்துருந்தாங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ KCL அப்ளை பண்ணும் இந்த நோடுக்கு. ஸோ சம் ஆஃப் த கரண்ட் என்ட்ரிங் த நோடு, இங்கே என்ட்ரு ஆகிற கரண்ட் வந்து இது மட்டும்தான். இந்த கரண்ட் தான் இங்கேயும் இப்படி டிவைட் ஆகுது. ஓகே, அப்போ என்ட்ரு ஆகிற கரண்ட் 3 ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட் லீவிங் த நோடு. ஓகே, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ohm ரெசிஸ்டரில் ஒரு எண்டில் VAங்கிற வோல்டேஜும் இன்னொரு எண்டில் வந்து 1 volt ஒரு சோர்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், இப்போ இந்த கரண்ட் டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் எண்ட் வந்து வருது. அப்போ எப்படி எழுதுனா VA minus 1 divided by 2. ஸோ இது கரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்ல எழுதுறதுனால V divided by R. இந்த 2 ohm ரெசிஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா இதில் VAங்கிற வோல்டேஜ் அண்ட் இந்த எண்டில் வந்து ஒரு 1 volt கனெக்ட் ஆயிருக்கு. அப்போது VA மைனஸ் எதுக்கு அப்படின்னா இந்த கரண்ட் டைரக்ஷன் பார்க்குறோம் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் எண்டுங்கிறனால -1 divided by 2 ரெசிஸ்டர் வேல்யூ ப்ளஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ohmல VA இங்கே ஆக்சுவலி வந்து இது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 0 தான், கிரவுண்ட் பண்ணியிருக்கனால -0 divided by 2. ஓகேவா, இது வந்து சம் ஆஃப் த கரண்ட் என்ட்ரிங் த நோடு. இந்த நோடில் என்ட்ரு ஆகிறது ஒரே ஒரு கரண்ட் தான் 3 ஈக்குவல் டு இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டுங்கிறனால V/R அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த ரெசிஸ்டரோடது VA -1 divided by 2. இந்த ரெசிஸ்டருக்கு VA -0. இங்கே வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது கிரவுண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 0 divided by 2. ஸோ 3 is equal to VA -1 divided by 2 plus VA divided by 2. ஓகே, ஸோ இதில் இருந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 6 is equal to 2 VA minus 1 அப்படின்னு கிடைக்கும். ரைட், இந்த 2 வந்து காமனாக எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 3 2s are 6. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2A minus 1. ஸோ இதில் இருந்து 2VA is equal to 7. So VA is equal to 7 by 2, which is equal to 3.5 volt. This is the answer. VA is equal to 3.5 volt. The magnitude of current in milliamps through the resistor R2 in the figure shown is. So இந்த சர்க்யூட்ல இந்த R2 ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கேட்டுக்கிறாங்க. ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி
இங்கே வந்து ரெண்டு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, அதை வந்து முதல்ல வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ முதல்ல இந்த கரண்ட் சோர்ஸும் இந்த ரெசிஸ்டரும் எடுத்துக்கலாம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் V இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஓம்ஸ்லா படி V இஸ் ஈக்குவல் டு I இன்டூ R அப்படின்னு தெரியும். இங்கே வந்து கரண்ட் வேல்யூ என்னது 10 மில்லியாம்ஸ். இப்போ 10 இன்டூ 10 டு த பவர் -3 இன்டூ R வேல்யூ, இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலாக உள்ள ரெசிஸ்டரோட வேல்யூ. ஸோ 2 இன்டூ 10 டு த பவர் 3, 2 கிலோ ஓம் அப்படிங்கிறனால விச் இஸ் ஈக்குவல் டு 20 வோல்ட். அப்போது இந்த கரண்ட் சோர்ஸ் பேரலல் வித் 2 கிலோ ஓம் ரெசிஸ்டரை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் 2 கிலோ ஓம் ரெசிஸ்டர், அந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல இங்கே டைரக்ஷன் பார்த்துக்கணும். இது வந்து அப்பர் இப்படி போகுது கரண்ட்டு, அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகேவா? அப்போ வோல்டேஜ் சோர்ஸும் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, இதோட வேல்யூ நம்ம 20 வோல்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 20 வோல்ட். அப்போ இதில் உள்ள பேரலல் ரெசிஸ்டர் வோல்டேஜ் சோர்ஸோட எப்படி இருக்கணும், சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகே, எப்போதுமே வோல்டேஜ் சோர்ஸோட ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் இருக்கணும், கரண்ட் சோர்ஸோட ரெசிஸ்டர் பேரலல்ல இருக்கணும். அப்போ இங்கே வந்து 2 கிலோ ஓம் ரெசிஸ்டர், இதோட வேல்யூ R1 2 கிலோ ஓம், இது சீரீஸில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அதையும் வரைஞ்சிக்கலாம். ஸோ 3 கிலோ ஓம், இது வந்து R4, அடுத்து இது R2 ஒன்று இருக்குது. ஸோ R2 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் parallel with 4 கிலோ ஓம் ரெசிஸ்டர். அப்போ அந்த வோல்டேஜ் வேல்யூ, இங்கே வர வோல்டேஜ் சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ V is equal to 2 into 10 to the power -3 இந்த கரண்ட் into 4 கிலோ ஓம். ஸோ 4 into 10 to the power 3 which is equal to 8 வோல்ட். அப்போ இது கூடயும் இந்த ரெசிஸ்டர் எப்படி இருக்கும், சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து R3 4 கிலோ ஓம். இப்போ இதோட டைரக்ஷன் பார்க்கணும். ஓகே, இதில் பார்த்தோன்னா இப்படி டவுனில் வந்திருக்கு. அப்போது இது வந்து மைனஸ், இதுதான் ப்ளஸ். ஓகே, ஏரோ இருக்கிறது தான் பாசிட்டிவ், இன்னொரு டெர்மினல் வந்து நெகட்டிவ். அப்போது இங்கே வந்து வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி கொடுக்கணும், இங்கே நெகட்டிவ் தென் பாசிட்டிவ், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த டைரக்ஷன் வந்து கரெக்டாக போடணும். அந்த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம வந்து கரண்ட் சோர்ஸை வந்து வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றினாலும் சரி, வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக மாற்றினாலும் சரி, இந்த டைரக்ஷன் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். பொலாரிட்டி செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரண்ட் டைரக்ஷன் I அப்படின்னு அஷ்யூம் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ I இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெசிஸ்டரில் உள்ள கரண்ட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்குது, சீரீஸ் கனெக்ஷனில் தான் இருக்குது. அப்போது இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். இதில் இந்த ரெசிஸ்டர் R1 R2 R3 R4 இது எல்லாமே சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கனால இதில் வந்து ஈக்குவல் கரண்ட் தான் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். பேரலல் ரெசிஸ்டரில் தான் என்ன ஆகும், கரண்ட் வேல்யூ வந்து டிவைட் ஆகும். ஸோ அப்போ வந்து டோட்டல் கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ எல்லா இதுலேயுமே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து சேம் தான். இப்போ I இஸ் ஈக்குவல் டு, இங்கே பார்த்தோன்னா இதோட வேல்யூ 8 வோல்ட். ஓகே, வோல்டேஜ் வந்து ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து 20, இது வந்து பொலாரிட்டி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது, ரைட்? இப்படி ஃப்ளோ ஆகுமா, இது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது. ஸோ 20. அதே இது இந்த சோர்ஸ் கிட்ட வர்றச்ச இந்த கரண்ட் எப்படி இருக்கு, டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ். ஸோ +8. ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் டைரக்ஷன் பாருங்க, இப்படி அஸ்யூம் பண்ணியிருக்கோம். கிளாக் வைஸில் வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எண்ட். ஸோ +8. இந்த வோல்டேஜ் சோர்ஸ் பார்த்தோன்னா டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் தான். ஸோ 20 டிவைடட் பை R வந்து எல்லாமே சீரீஸ் ரெசிஸ்டர்ஸ் தான். ஸோ ஆட் பண்ணால் போதும். 2 ப்ளஸ் இது 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. ஓகே, இன்டூ 10 to the power 3 இருக்குது. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 28 டிவைடட் பை
இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8 10 வரும். 10 into 10 to the power 3 which is equal to 2.8 milliamps. இப்போ current is equal to 2.8 milliamps. This is the answer. The voltage E naught in the figure is. So இந்த சர்க்யூட்ல இந்த வோல்டேஜ் E naught வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ E naught அப்படிங்கிறது இந்த டெர்மினல் இந்த உள்ள வோல்டேஜ் தான் வந்து E naught. இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை E naught அப்படின்னு இந்த நோடை வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம் மாதிரியே தான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த நோடில் பார்த்தோன்னா இங்கெல்லாம் டிவைட் ஆகுது. ஓகே, இங்கே பார்த்தோன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது. ஸோ இது 2 + 2 என்ன எழுதிக்கலாம், 4 ஓம் இருக்குது. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ணுவோம். இப்போது என்டரிங் த நோடு, இந்த நோடில் என்டர் ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ வந்து எதுவுமே இல்லை. எல்லா நோடுலுமே எல்லா கரண்ட்டுமே என்ன ஆகுது, இந்த நோடுலேருந்து டிவைட் ஆகுது. ரைட், லீவிங் த நோட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். E naught இதிலிருந்து ஃப்ளோ ஆகிறப்ப டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எண்ட். அப்போ E naught -12. ஓகே, -12 டிவைடட் பை 4, இந்த ரெசிஸ்டர் வேல்யூ 4 ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. ஸோ E naught டிவைடட் பை 4, E naught டிவைடட் பை 4 ப்ளஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2ல் எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. அப்போ E naught டிவைடட் பை இது ரெண்டும் சீரீஸில் இருக்கிறனால E naught டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 3 E naught இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கிடைக்கும். Just E naught is equal to 12 divided by 3. Therefore, E naught is equal to 4 volt. This is the answer. E naught oda value 4 volt. Voltage E naught in the figure is. So, இந்த சர்க்யூட்ல E naught அப்படிங்கிற voltage value வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த current source in parallel with 10 ohm resistor வந்து வோல்டேஜ் சோர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு V is equal to 8 into 10, ரைட், I into R equal to 80 volt. ஓகே, ஸோ அப்போது இந்த இது டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இருக்குது. இப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ், இதோட வேல்யூ 80 வோல்ட். ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் வரணும். ஸோ 10 ஓம், இங்கே ஒரு 2 ஓம் இருக்குது, 2 ஓம். அதுக்கப்புறம் இந்த நோடில் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அடுத்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் 16 வோல்ட் ஃபாலோட் பை 6 ஓம் ரெசிஸ்டர், தென் ஒன் மோர் ரெசிஸ்டர் 12 ஓம். ஓகே, ஸோ இங்கே உள்ள வோல்டேஜ் E naught தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இதுதான் இந்த சர்க்யூட்டில் ஒரு நோடு தான் இருக்குது. இந்த நோடில் தான் இந்த 12 ஓம் ரெசிஸ்டரும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போது இந்த நோடு வோல்டேஜ் தான் என்னது, E naught. E naughtங்கிற வோல்டேஜ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நேராக நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு, ஸோ E naught டிவைடட் பை இந்த 12 ஓம், E naught டிவைடட் பை 12 ப்ளஸ் இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா E naught இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இது நெகட்டிவ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ்ங்கிறனால -16 டிவைடட் பை 6 ப்ளஸ் E naught இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 வோல்ட் சோர்ஸ் இருக்குது. இதுவும் நெகட்டிவ் எண்ட் அப்படிங்கிறனால -80 டிவைடட் பை ரெண்டு ரெசிஸ்டருமே சீரீஸில் இருக்குது. அப்புறம் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைடட் பை 10 + 2 12. ஓகே, ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்ட்டு 2, E naught டிவைடட் பை 12 ப்ளஸ் 2 E naught -32 ப்ளஸ் டிவைடட் பை 12 E naught -80 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 0. ஓகே, மொத்தம் இப்போ E naughtல ஆட் பண்ணிக்கலாம். 4 E naught, 4 E naught is equal to இது 80 plus 32 is equal to
the 2 11 divided by 4. Okay, so E naught is equal to 28 volt. So E naught oda value 28 volt. This is the answer. The current Is in amps in the voltage source and voltage Vs in volts across the current source respectively are. Second part, the current in the 1 ohm resistor in amps. So இந்த கொஷின் வந்து லிங்க்டு கொஷின்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஐஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஎஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த கரண்ட் சோர்ஸில் உள்ள வோல்டேஜ் வந்து விஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த விஎஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். தென் செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த 1 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஐஎஸ்னா ஐஎஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், விஎஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தி 1 ohm ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ முதல்ல இந்த நோடில் உள்ள வோல்டேஜ் வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்த வோல்டேஜ் இந்த நோடு வந்து வி அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நோடில் கனெக்ட் ஆகிருக்கிற வோல்டேஜ் வந்து 10 வோல்ட். ஓகேவா, ஸோ அப்போது இந்த நோடில் உள்ள வோல்டேஜும் என்னவா தான் இருக்கும், 10 வோல்ட் தான் இருக்கும். ஓகே, முதல்ல வந்து இந்த நோடை வி அப்படின்னு நான் நேம் பண்ணியிருக்கிறேன். இதில் கனெக்ட் பண்ணியிருக்க வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க 10 வோல்ட் அப்படின்னு. ஸோ அப்போது இதில் உள்ள இந்த நோடு வோல்டேஜும் என்னவா தான் இருக்கும், 10 வோல்ட் தான் இருக்கும். ஸோ முதல்ல V is equal to 10 வோல்ட். அதுக்கு நோடு 1ல வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அட் நோடு V அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஓகே, ஸோ இந்த நோடு Vல வந்து KCL அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் KCL அப்படின்னு என்னது, சம் ஆஃப் த கரண்ட் என்ட்ரிங் த நோட் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த கரண்ட் லீவிங் த நோட். ஓகேவா, இதில் எந்த கரண்ட்லாம் இந்த நோட்ல என்டர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஸோ இதில் பாருங்க, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு, 2 ஆம்ப்ஸ் அப்படிங்கிற கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இந்த கரண்ட் என்ன ஆகுது, இந்த நோட்ல என்டர் ஆகுது. கரண்ட் டைரக்ஷன் பார்க்கணும். இந்த கரண்ட் வந்து இங்கே என்டர் ஆகுது. ஓகே, இது வந்து 2 ஆம்ப்ஸ். இந்த 2 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து இந்த நோடு வீல என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் என்டர் ஆகுறது, இங்கே ஒரு கரண்ட் டிவைட் ஆகுது, அப்புறம் இங்கே ஒரு கரண்ட் அண்ட் இங்கே ஒரு கரண்ட். ஓகேவா, இந்த மாதிரி 3 டிவைட் ஆகுது. ஸோ இதோடது ஐஎஸ் அப்படின்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் 1 ohm ரெசிஸ்டரில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அண்ட் 2 ohm ரெசிஸ்டரில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போது என்ட்ராகிற கரண்ட் வந்து ஒன்று தான், அது 2 ஆம்ப்ஸ். மீதி வந்து 3 டிவைட் ஆகுது. ஓகேவா, இப்போ சம் ஆஃப் த கரண்ட் என்ட்ரிங் த நோட் இஸ் 2 ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட் லீவிங் த நோடு. ஸோ இது ஒரு கரண்ட் அந்த நோட்லேருந்து வெளியில் வருது. ஸோ அது ஐஎஸ் ப்ளஸ் இப்போ இந்த 2 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், அதை வந்து ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V பை R அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ Vங்கிறது வோல்டேஜ் டிவைடட் பை ஆரோட வேல்யூ 2. V டிவைடட் பை 2 ப்ளஸ் இங்கே 1 ohm ரெசிஸ்டரில் பார்க்கலாம். ஸோ V டிவைடட் பை 1. V டிவைடட் பை 1. ஸோ இதோட V வேல்யூ, இந்த Vயோட வேல்யூ 10 வோல்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு IS ப்ளஸ் 10 டிவைடட் பை 2 ப்ளஸ் 10 டிவைடட் பை 1. ஓகே, கண்டுபிடிக்க வேண்டியது IS. ஸோ IS இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 10 டிவைடட் பை 2 வந்து 5 மைனஸ் 10. ஓகே, அப்போ 2 மைனஸ் 15. IS value is equal to minus 13 amps. Okay, IS ஓட வேல்யூ minus 13 amps கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது VS. இந்த வோல்டேஜ் VS வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லூப்பில் வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகுது. ஓகே, அதனால் இந்த டைரக்ஷன் இப்படி எடுத்துருக்கிறேன். இந்த லூப்புக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அட்
loop 1. ஓகே, loop 1ல KVL அப்ளை பண்ண போறோம். KVL அப்படிங்கிறது என்னது? sum of voltages will be equal to 0, right? So இங்க பாருங்க, இதுல உள்ள வோல்டேஜ் வந்து Vs அப்படின்னு கொடுத்திருக்காங்க क्वेश्चनலே. இப்போ இந்த கரண்ட் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா towards the positive way, right? அப்போ Vs ரெசிஸ்டர்ல உள்ள வோல்டேஜ் டிராப் பார்க்கணும், ரைட்? அப்போ V is equal to I into R அப்படின்னு தெரியும். அப்போ ஆல்ரெடி ரெசிஸ்டர் வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க, கரண்ட் வேல்யூ வந்து 2. இந்த கரண்ட் வேல்யூ 2 amps அப்படிதானே? அப்போ இதுல உள்ள வோல்டேஜ் டிராப் என்னவா இருக்கும்? இந்த 5 into 2. ஓகே, so minus 5 into 2. 2 current value, 5ங்கிறது resistor value. so அதுக்கப்புறம் இப்படியே மூவ் ஆகுது. இங்க வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வோல்டேஜ் சோர்ஸ்ல பாருங்க டுவர்ட்ஸ் நெகட்டிவ்ங்கிறனால -10 ஈக்குவல் டு 0. ஸோ லூப் 1ல வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணியிருக்கிறோம். Kirchhoff's voltage law na sum of voltages in a closed path is equal to 0. So இதுல current direction பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி கொஸ்டின்ல இந்த current direction கொடுத்திருக்கனால இந்த மாதிரி எடுத்திருக்கிறோம். இங்க 3 எலிமெண்ட் இருக்கு. So voltage drop across this resistor and this voltage source. Okay, அப்போ இதுல உள்ளது நம்ம क्वेश्चनலே polarity-யோட Vs அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த current towards positive-ங்கறனால Vs, இதுல உள்ளது -5 into இந்த current value 2 I into R, so 10. இங்க வரப்போ towards negative end அப்படிங்கறனால -10 அப்படினு எழுதிருக்கிறோம். so Vs is equal to இது என்னாகும் +10 plus 5 2s are 10, so +10. So Vs is equal to 20 volt. So Vs value 20 volt அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். Third கண்டுபிடிக்க வேண்டியது current flows through this 1 ohm resistor, right? Current flows through 1 ohm resistor is equal to V divided by R. இங்க voltage, இதுல உள்ள voltage என்னது? இந்த நோட்ல 10, right? 10 divided by resistor value 1 equal to 10. This is the current flows through the 1 ohm resistor. 10 amps. Mode answer Is is equal to -13 amps. Vs is equal to 20 volt. Current through the 1 ohm resistor equal to 10 amps. If R1 is equal to R2 is equal to R4 is equal to R and R3 is equal to 1.1 R in the bridge circuit shown in the figure, then the reading in the ideal voltmeter connected between A and B is. இந்த சர்க்யூட்ல வந்து R1 ஓட வேல்யூ R and R2 ஓட வேல்யூ R, R3 ஓட வேல்யூ வந்து 1.1 R and R4 ஓட வேல்யூ வந்து R அப்படின்னு கொடுத்திருக்காங்க. and then இதுல வந்து இங்க between A and B ஒரு ஐடியல் வோல்ட்மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வோல்ட்மீட்டரோட ரீடிங் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அக்ராஸ் இந்த A and B நோட்ல உள்ள வோல்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஐடியல் வோல்ட்மீட்டர்ல எப்பவுமே வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இன்ஃபைனைட்டா இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்ஃபைனைட்டா இருந்தது அப்படின்னா கரண்ட் வேல்யூ வந்து 0, ரைட்? ஸோ we know that I is equal to V by R. ஓகே, ஐடியல் வோல்ட்மீட்டர்ல வந்து எப்பவுமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்ஃபைனைட்டா இருக்கும். R is equal to infinite. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கும். அப்போ இது இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்போ கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 0. அப்போ இதுல வந்து எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. இங்க கரண்ட் வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இதே இது பிராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ்ல எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஐடியல் வோல்ட்மீட்டர்ல தான் வந்து இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ அதுல எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நோடு A and B இதுல உள்ள வோல்டேஜ் தான் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா? ஸோ இதை வந்து VA, இது VB அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பாயிண்ட் VA அண்ட் VBக்கு உள்ள இடையில உள்ள வோல்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ V இஸ் ஈக்குவல் டு, இதில் பார்த்தீங்கன்னா A தான் மோர் பாசிட்டிவ் தென் B. இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ VA வந்து பாசிட்டிவ், VA மைனஸ் VB. இந்த வோல்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ டோட்டல் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த VA அண்ட் VB இந்த நோடு. ஸோ இந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்போ ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இது வந்து இங்கே டிவைட் ஆகும், ரைட்? இங்கே ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இங்கே I1 I2 அப்படின்னு டிவைட் ஆகும். ஓகேவா? இது இந்த ரெசிஸ்டர்ல I1ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த நோட்க்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல 2 பிரான்ச்சஸ் இருக்கு, ரைட்? இங்க ஆல்ரெடி என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஐடியல் வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறனால இந்த பிரான்ச்ல வந்து எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவுமே இருக்காது. அப்போ இங்க ஃப்ளோ ஆகிற I1 கரண்ட் எல்லாமே என்ன ஆகும், டோட்டலா இங்கே தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். I1 அப்படியே இதை சேம் கரண்ட் தான் இந்த ரெசிஸ்டர்லயும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். சின்ஸ் இங்கே உள்ள கரண்ட் வந்து 0 அப்படிங்கறனால சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் சேம் சீரிஸ் ரெசிஸ்டர்ல கரண்ட் வேல்யூ சேமா இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், R1 அண்ட் R2 வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த I2ங்கிற கரண்ட் I4ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இந்த பிரான்ச்ல வந்து டிவைட் ஆகும். பட் நமக்கு தெரியும் இங்க எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. ஸோ இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் என்னவா தான் இருக்கும், I2வா தான் இருக்கும். ஓகே, இந்த பிரான்ச்ல எதுவுமே டிவைட் ஆகாதனால இந்த டோட்டல் I2 கரண்ட் இந்த ரெசிஸ்டர்லயும் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அப்போ R3 அண்ட் R4 வந்து இன் சீரீஸ் ரெசிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வோல்டேஜ் VA கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிச்சா போதும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ப்ராக்டிக்கலா இந்த சர்க்கியூட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த நோட்ல உள்ள வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், திஸ் பாயிண்ட்ல வந்து பாசிட்டிவ் வைப்போம் அண்ட் கிரவுண்ட் பண்ணிடுவோம், நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணிடுவோம். அப்போ என்னது, இந்த ரெசிஸ்டர்ல உள்ள வோல்டேஜ் ட்ராப் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ரைட்? அப்போ VA இஸ் ஈக்குவல் டு இந்த ரெசிஸ்டர்ல உள்ள வோல்டேஜ் ட்ராப் பை வோல்டேஜ் டிவிஷன் படி நமக்கு என்ன தெரியும், டோட்டல் வோல்டேஜ் இன்டூ எந்த ரெசிஸ்டரோ அந்த ரெசிஸ்டர் தான் எழுதணும். ஓகே, இன்டூ R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2 டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வேணது பை வோல்டேஜ் டிவிஷன். ஸோ இந்த நோடு வோல்டேஜ் VA கண்டுபிடிக்கணும். VA அப்படிங்கிறது இந்த R2 ரெசிஸ்டர்ல உள்ள வோல்டேஜ் ட்ராப் தான் வந்து VA, ரைட்? ஸோ VA இஸ் ஈக்குவல் டு பை வோல்டேஜ் டிவிஷன் யூஸ் பண்ணி இதுல உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ டோட்டல் வோல்டேஜ் 10 இன்டூ தட் ரெசிஸ்டர், எந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கிறோமோ அந்த ரெசிஸ்டர் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R1 பிளஸ் R2. ஓகேவா? இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 10 இன்டூ இது R டிவைடட் பை 2R, ரெண்டோட வேல்யூமே R தான். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், VA வந்து 5 வோல்ட். அடுத்து VB கண்டுபிடிக்கலாம். VB அப்படிங்கிறது இந்த R3 ரெசிஸ்டர்ல அக்ராஸா உள்ள வோல்டேஜ் ட்ராப், ரைட்? ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வோல்டேஜ் டிவிஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். is equal to total voltage 10 into எந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா நம்ம கண்டுபிடிக்கணும், R3. so R3 divided by R3 plus R4 is equal to 10 into R3 value வந்து 1.1 R. okay, divided by அடுத்து 1.1 R plus R4 ஓட வேல்யூ R. ஓகேவா? so 10 into 1.1 divided by 1.1 plus 1, இங்க R காமனா எடுத்து கேன்சல் பண்ணியிருக்கிறேன், equal to 10 into 1.1 divided by 2.1. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 5.238 வோல்ட் வந்து கிடைக்கும்.
இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வோல்டேஜ் V, இந்த வோல்ட் மீட்டரில் உள்ள டிஃப்ளெக்ஷன் வந்து காட்டணும். ஸோ வோல்டேஜ் V கண்டுபிடிக்கணும். ஸோ V is equal to VA minus VB, okay, equal to VA வந்து 5 minus VB வந்து 5.238, which is equal to minus 0.238 volt. This is the answer.